ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தர்பூசணி பழத்தை வச்சு எப்படி சூப்பராக சிம்பிளாக ஐஸ்கிரீம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்கிரீமை 2 பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மசாலா ட்ரீட். 2 கப் தர்பூசணி பழத்தை உள்ளே இருக்க கொட்டைகளெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஏர் டைட்டாக மூடிட்டு 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை உடைச்சிங்கன்னா இந்த மாதிரி உடையணும். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா இதை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து மிக்ஸி ஜார்க்குள்ளே போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால கரண்டியோ இல்லை ஸ்பூனோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி குத்தி குத்தி எடுத்து மிக்ஸி ஜார்க்குள்ளே போட்டுக்கோங்க. பாருங்கள், இது ஃப்ரீஸ் பண்ணதுனால ஒன்றோட ஒன்று எப்படி ஒட்டிகிட்ருக்கு. இப்போ இது கூட 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டர் மெலனை அப்படியே கூட அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா 1 நிமிஷத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இது பார்க்குறதுக்கே எவ்வளோ க்ரீமியாக ஸ்மூத்தாக வந்திருக்கு பாருங்கள். இதை நல்லா ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சதுனால இது இப்போவே ஐஸ்கிரீம் பதத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இப்போவே கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த ஐஸ்கிரீம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த வாட்டர்மெலன் சீசனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கலனாலும் இதை அப்படியே நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க. அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வாட்டர்மெலனில் நேச்சுரலாகவே உங்களுக்கு சுகர் கண்டென்ட் இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருந்த வாட்டர்மெலன் ஐஸ்கிரீமை ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னருக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா உள்ளே ஏதாச்சும் ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது ரிலீஸ் ஆகிடும். இப்போ இதை நல்லா மூடி போட்டு டைட்டாக மூடிக்கோங்க. இதை ஒரு 8லேருந்து 12 மணி நேரத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 12 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்கு. நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக சாஃப்டாக வந்திருக்கு. இந்த கரண்டி நான் வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மலான கரண்டியை தான் இதை ஸ்கூப் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி ஸ்கூப் ஆகி வந்துடும். இந்த ஐஸ்கிரீமை நீங்கள் 2 மாதம் வரைக்கும் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வேணுன்றப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம சேனலில் நிறைய ஃபஸ்ட் டைம் யூடியூப் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.